28% 18% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட முக்கிய பொருட்கள். ஜிஎஸ்டி 2% 5% வரி குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள். 40% ஜிஎஸ்டி வரி அறிமுகம். இனிமேல் இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி இல்லை. வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12, 28 ஆகிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு 5, 18 ஆகிய 2 அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குமுறை செப்டம்பர் 22 அமலுக்கு வருகிறது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசி, டிவி உள்ளிட்டவற்றுக்கு வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. 350cc வரையிலான மோட்டார் சைக்கிள்களுக்கான வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. 1200cc குறைவான பெட்ரோல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி வாகனங்கள் மற்றும் 1500cc கொண்ட டீசல் வாகனங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. சிமெண்டின் ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்கள், கார், ஏசி, டிவி மற்றும் சிமெண்டின் விலை கணிசமாக குறையும். ஜிஎஸ்டி 2% 5% வரி குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன என்று பார்ப்போம். வீட்டு உபயோகப் பொருட்கள், சாமானிய மக்களுக்கான பொருட்கள் அனைத்தும் 5% வரி அடுக்குக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஹேர் ஆயில், ஷாம்பு, பேஸ்ட், டூத் பிளாஸ் போன்ற தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான பால் புட்டி, நாப்கின், மருத்துவ டைபர்களுக்கு 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய், பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 12 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நொறுக்கு தீனிகளுக்கான வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. தையல் இயந்திரம் மற்றும் அதற்கான உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12 5% குறைக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் தெர்மோமீட்டர், மருத்துவ ஆக்சிஜன் பரிசோதனை பொருட்கள், கண்ணாடி மீதான ஜிஎஸ்டி 12 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சில பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் பான் மசாலா, புகையிலை பொருட்கள் மற்றும் கார்பனேற்ற குளிர்பானங்களுக்கு 28% இருந்த வரி 40% உயர்த்தப்பட்டு சிறப்பு வரி பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 1500cc திறனுக்கு மேல் உள்ள சொகுசு பைக்குகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், கப்பல்களுக்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. வகையில் உயிர்காக்கும் பொருட்களுக்கு 12% இருந்த வரி 0 குறைகிறது. பால், ரொட்டி, சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டது. மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள், வரைபடங்கள், நோட்டுகள், ரப்பர், பென்சில், கிரையான்ஸ் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி முழுவதும் நீக்கப்பட்டது. தனிநபர் காப்பீடு மற்றும் வாழ்நாள் காப்பீட்டிற்கான ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 18% வரி விதிக்கப்பட்ட நிலையில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 12, 28 ஆகிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு 5, 18 ஆகிய 2 அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குமுறை செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வருகிறது.